Hello everyone, welcome to Last Try Academy. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 1.18 சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபங்க்ஷன் f r to r வந்து போதான் டிஃபைன் பை f of x is equal to எப்பவுமே f of x னா நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்ன்ற லிமிட்டும் கொடுத்துருவாங்க. சில டைம் நேச்சுரல் நம்பர்னு கொடுப்பாங்க, ஹோல் நம்பர்னு கொடுப்பாங்க, இல்ல 1 2 3 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுன்னு கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ்க்கும் டிஃப்ரெண்டான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு லிமிட்டை கண்டுபிடிக்கணும். லிமிட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அங்க என்னென்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எந்த ஃபார்முலா வரும்ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் வந்து அதாவது இங்க போட போறோம் இல்லையா, இந்த எக்ஸ்ன்ற நம்பர் வந்து லெஸர் தென் -2 இருக்குமா? அப்போ -2 இது நான் ஒரு நம்பர் லைன் போட்டிருக்கேன், -4 -3 அதெல்லாம் போட்டிருக்கேன். -2 எப்பவுமே லெஃப்ட் சைடு போறது வந்து என்னது? ஸ்மால் நம்பர். இந்த ரைட் சைடுல இப்படி போறது வந்து பிக் நம்பர். ஏறிட்டே போதும். அப்ப எக்ஸ் வந்து -2 விட சின்னதா இருக்கும். அப்ப இங்க வரைக்கும் வரும். ஓகே, அப்ப இதோட லிமிட் என்ன? இப்படி போற நம்பருக்கு எந்த சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இன்ஃபினிட்டில இருந்து -3 வரைக்கும் இது. ஓகே, இங்க கீழே ஒரு கோடு கொடுத்துருந்தா நம்ம 2வையும் கால்குலேட் பண்ணிருக்கலாம். ஆனா கோடு கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா பாருங்க. x² -2 இதோட லிமிட் என்ன? -2ல இருந்து தொடங்குதான். அதாவது இந்த -2ல இருந்து தொடங்கி 3க்கு முன்னாடி நம்பர். ஓகே, 3க்கு முன்னாடி நம்பர் இது 2 இது வரைக்கும் முடியுது. அப்ப இதோட லிமிட் என்ன? -2 -1 0 1 2. தேர்ட் ஃபார்முலா என்ன? 3x -2 இதோட லிமிட் என்னன்னு பாருங்க. 3யை விட கிரேட்டர் நம்பர் எல்லாமே இதோட தான். 3 4 5 போயிட்டே இருக்கும். இது பேர் இன்ஃபினிட்டி. ஓகே, லிமிட்டை கண்டுபிடிச்சோம். இது நான் ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. f of 4 f of -2 அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? இத f of 4 அப்போ எக்ஸோட வேல்யூ 4 எங்க வருது? எந்த ஃபார்முலால வரும்? +4 இந்த தேர்ட்ல வருதா? அப்ப இந்த தேர்ட் ஃபார்முலா தான் இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு யூஸ் பண்ணணும். செகண்ட் சம்முக்கு f of -2 நம்பர் எங்க வருது? இங்க வருதா? அப்போ இந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் போடுறேன். x is equal to f of x வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 3x -2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்ன்ற இடத்துல பதில் நான் 4ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 4s are 12 12 -2 ஆன்சர் 10 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சம். செகண்ட்ல f of -2 எந்த இடத்துல வருது? இங்க. அப்போ நான் செகண்ட் ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்றதுனால x is equal to -2 lies in second interval. இதே ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்ட் இன்டர்வல். இதே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். அவ்வளோதான். இதோட ஃபார்முலா x² -2. ஸோ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் -2 சப்ஸ்டியூட் பண்ணனா 4 மாறிடும். 4 -2 is equal to 2. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லிமிட்டை கண்டுபிடிக்கணும். லைக் எதுலேருந்து எது வரையும் சொல்லியிருக்காங்கன்ட்டு. செகண்டு கேட்குற கேள்விலாம் எந்த இன்டர்வல் ஃபார்முலால வருதுன்றத கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே க்ளோஸ் ஆன்சர் நீங்கள் கொண்டு வந்துடலாம். செகண்ட் ஒனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஒனுக்கு f of 4 + 2f of 1ன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதை என்ன பண்ணலாம்? நமக்கு f of 4க்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சிட்டோம். ஸோ அதை திருப்பிலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2f of 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இது என்னன்னா 2f of 1 புதுசா இருக்கு. ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த 2 அப்படியே போட்டா இங்க போதும். பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி, ஏன்னா மல்டிப்ளைல தானே இருக்கு, பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி f of 1க்கான ஃபார்முலா போடணும். f of 1 எந்த இன்டர்வல்ல லை ஆகுது? +1 செகண்ட் இன்டர்வல்ல. அப்போ ஃபார்முலா என்ன? x² -2. இப்போ எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்கொயர் பண்ணா 1 -2. அப்போ 1ல 2 போயிடுச்சுன்னா -1 இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? -2. கரெக்டா? இங்கே என்ன வந்துச்சு? x² -1 1² -1. ஓகே, நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இவங்க சப்ஸ்டியூட் பண்றத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஏன் நம்ம புக்கில் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா, இங்க தனித்தனியா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க இருக்க 2வை இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? தனியா சம் போடும் போதே இந்த இடத்துல முன்னாடியே 2 ஆட் பண்ணி போட்டுட்டு, அதனால எனக்கு இங்க -1 வருது, -2 வருது. இப்போ 2f of 1ஓட ஆன்சர் -2.
நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எஃப் ஆஃப் ஃபோரோட ஆன்சர் 10ன்னு தெரியும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் 4 + 2f ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 10ன்னு தெரியும், ப்ளஸ் இதோட ஆன்சர் என்ன -2. அப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா இது என்ன வரும், மைனஸாக வரும். அப்போ ஆன்சர் 8. கரெக்டா? இங்கே வந்துச்சு. இது நீங்கள் ஹோலாக தனியாக போட்டுட்டும் என்ன மாதிரி சம் போடலாம், இல்லை புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நான் எஃப் ஆஃப் 4 தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன் மேம், எஃப் ஆஃப் 1 தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன், அப்புறம் இந்த 2 இங்கே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், எனக்கு ஈஸியான மெத்தட் வந்து எப்படின்னா தனித்தனியாக நான் அழகாக போட்டுட்டு நம்பரை மட்டும் கொண்டு வந்து வைப்பேன். அப்போ எனக்கு இருக்கிற வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணி சம் போடணுன்றது மட்டும்தான், தேவையில்லாமல் அதை கன்வெர்ட் பண்ணணுன்ற வேலைலாம் இல்லை. இப்போ நான் இதை இங்கே போடுறேன். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ ஆல்ரெடி இந்த இடத்துல கண்டுபிடிச்சு, எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறேனே வச்சுக்கோங்க. 1 எந்த இடத்துல லை ஆகுது, x² - 2ல லை ஆகுது. 1² - 2 என்ன, -1 தான். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4, 3f ஆஃப் 4 வந்து நான் கண்டுபிடிக்கணும். 3 அப்படியே வச்சுக்கிறேன். எஃப் ஆஃப் 4க்கு ஃபார்முலா என்ன, 4 எந்த இடத்துல லை ஆகுது, தேர்ட் இன்டர்வல்ல. அப்போ 3x - 2. இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் 4 போட்டுக்கிறேன். 12 - 2 10 மாறிடும். அப்போ 30. செகண்ட் வேல்யூ 13 கண்டுபிடிச்சாச்சு. கீழே எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கணுமா, எஃப் ஆஃப் -3. -3 எங்க எக்ஸிஸ்ட் ஆகுது, இங்க மேலே. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும், 2x + 7. அப்போ நான் இந்த எக்ஸுக்கு பதில் -3 போட்டுக்கிறேன். -6 + 7 + 1. ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சனா. இப்போ இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், நெக்ஸ்ட் இது ஒரு ஆன்சர். இப்போ இதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்றது மட்டும்தான் என் வேலை. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவேன், இங்க -1 போட்டாச்சா, இங்க 3 × 10 இருக்கு, நான் 30ஆவே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 30 / 1. அப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், -1 - 30 / 1 அப்படின்னு வரும். ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்தா -31 / 1. கீழே 1 இருக்கிறதோ 1 தான், இல்லாமல் இருக்கிறதோ 1 தான். ஸோ அப்போ -31 தான் இதோட ஆன்சர். ஓகே, சுற்றி போடுறதும் விருப்பம் தான், ஈஸியாக நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் மேம் அப்படின்றதும் உங்கள் விருப்பம் தான். நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி 2f1 அப்படின்றத சேர்த்தே கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலையை முடிஞ்சிடும். திருப்பி நான் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை கிடையாது. ஓகே, ஒரு ஞாபகம் மறதியில் f1ஓட ஆன்சராக -2 தான்ப்பா, நான் டக்குன்னு சாரி -1 தான்ப்பா அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 இருக்கிறத பார்க்காம மார்க்கு போயிடும். கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.